வணக்கம். யோசிச்சு பாருங்களேன். சில சமயம் ரொம்ப பழமையான ஒரு புத்தகத்துல இருக்கிற ஒரே ஒரு வரி நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு கட்டத்துல நாம உணர்ற ஒரு விஷயத்த அப்படியே படம் பிடிச்சு காட்டும். இன்னைக்கு நாம அப்படியான ஒரு சக்தி வாய்ந்த வரிய பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். வாழ்க்கையில என்னைக்காவது ஐயோ மொத்தமா மாட்டிக்கிட்டோமே, இதுக்கு மேல என்ன பண்றதுனே தெரியலையேன்னு உங்களுக்கு தோணியிருக்கா? ஒரு வழி கூட கண்ணுக்கு தெரியாம முழுசா தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த உணர்வை தான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட அச்சாணியே. இப்போ ஸ்கிரீன்ல வர்ற இந்த வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்க. இது யோனா புத்தகத்திலிருந்து வர்ற ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஜெபம். சும்மா ஒரு வரியா தெரியலாம், ஆனா இந்த ஒரு வரிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. விரக்தியோட உச்சத்தையும் நம்பிக்கையோட கீர்த்தியும் சொல்ற ஒரு கதை. சரி, அப்போ அந்த கதை என்னன்னு பார்க்கலாமா? அந்த ஒரு வரியோட முழு பவரையும் நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல யோனா ஏன் அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க அந்த கதைய பாப்போம். யோனாவோட கதை ஒரு சரிவிலேந்து ஆரம்பிக்குது. முதல்ல கடவுள் நினிவேன்ற ஊருக்கு போக சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கறார். ஆனா யோனா அதை கேட்காம தர்ஷீஸுக்கு போற ஒரு கப்பல்ல ஏறி தப்பிச்சு ஓட பாக்குறார். விளைவு, கடல்ல ஒரு பயங்கரமான புயல், கப்பலே உடையிற நிலைமை. இதுக்கு நான் தான் காரணம்னு யோனா ஒத்துக்கிட்டதும் அவரை தூக்கி கடல்ல போட்டுட்டாங்க. கடைசியா ஒரு பெரிய மீன் அவரை முழுங்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அப்படியே ஆழமான இருட்டுக்குள்ள போயிட்டார். இப்போ ஒரு நிமிஷம் யோனாவோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. சுத்தி குரோமேஷ்னாய இருட்டு, கூட யாருமே இல்ல, பயங்கரமான தனிமை. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கூட இல்ல. அப்படி ஒரு நம்பிக்கையற்ற சூழல்ல அவர் மாட்டிக்கிட்டார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, முழுசா 3 நாள் 3 ராத்திரி அந்த மீனோட வயித்துல அந்த குரோமேஷ்ன இருட்டுல இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு விரக்தியில மூழ்கி போனதுக்கு அப்புறம்தான் கடைசியா அவரோட வாய் திறக்குது. சரி, இப்போ நாம அந்த ஜெபத்துக்குள்ளேயே போவோம். அத வார்த்தை வார்த்தையா பிரிச்சு அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. இந்த ஜெபத்தோட முதல் பகுதி இதுதான். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் செஞ்ச முதல் வேலை கூப்பிட்டது. நிலைமை எவ்வளோ மோசமா இருந்தாலும் சரி, எனக்கு உதவி தேவைன்னு சொல்றதுதான் முதல் படி, இல்லையா? இங்க நெருக்கம்னு சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அது சும்மா கஷ்டம்னு சொல்ற மாதிரி இல்ல. 4 பக்கமும் சுவரால நசுக்கப்பட்டு மூச்சு விடவே திணற மாதிரி ஒரு நிலை. அதைத்தான் அந்த வார்த்தை குறிக்குது. அந்த அளவுக்கு ஒரு உச்சக்கட்ட துன்பம். அடுத்த வரிய பாருங்க. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்த கூக்குரலிட்டேன். அப்பாப்பா, என்ன ஒரு சக்தி வாய்ந்த உருவகம்! அவர் எங்க இருந்தாருன்னு சொல்ல வரார் பாருங்க. நிஜமாவே அவர் பாதாளத்துல இல்ல, இது ஒரு மனநிலைய குறிக்குது. அதாவது வாழ்க்கையில இனிமே மீண்டு வரவே முடியாத ஒரு படுகுழியில விழுந்துட்டோம், இதுதான் முடிவு அப்படிங்கிற ஒரு நிலை. உடல் ரீதியா இல்லனாலும் மன ரீதியா ஒரு மரணத்தோட விளிம்புக்கு போற மாதிரி. இப்போ கடைசியா இந்த வரி வருது. நீர் என் சத்தத்தை கேட்டீர். இதுதான் கதையோட திருப்புமுனை. அதுவரைக்கும் விரக்திய பத்தி பேசிட்டு இருந்தவர் திடீர்னு நம்பிக்கைய பத்தி பேச ஆரம்பிக்கிறார். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அவரு கடவுளே என் சத்தத்தை கேளுங்கன்னு கெஞ்சல. அதுக்கு பதிலா நீர் என் சத்தத்தை கேட்டீர்னு உறுதியா சொல்றார். அதாவது அவரோட ஜெபம் கேட்கப்பட்டுடுச்சுங்கிற நம்பிக்கையோட பேசுறார். சுத்தி குரோமேஷ்ன இருட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்திருக்கு. சரி, அப்போ யோனாவோட அந்த நம்பிக்கைக்கு என்ன பதில் கிடைச்சுது? இங்கேதான் கதை அப்படியே தலைகீழா மாறுது. வீழ்ச்சியிலிருந்து எழுச்சிக்கு போகுது. கதை என்ன சொல்லுதுன்னா, அவரோட ஜெபத்துக்கு பதில் கிடைச்சுது. அந்த மீன் யோனாவ பத்திரமா கரையில கக்கிடுச்சு. நினைச்சு பாருங்க, முடியவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை. ஆனா விஷயம் அதோட முடியல. இது வெறும் உயிர் பிழைச்ச கதை மட்டும் இல்ல, இது ஒரு 2வது வாய்ப்ப பத்தின கதை. கடவுள் யோனாவோட உயிரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம, அவர் எந்த வேலையை செய்யாம ஓடி வந்தாரோ அதே வேலையை முடிக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸும் கொடுத்தார். சரி, இது ஏதோ யோனாவுக்கு நடந்த ஒரு கதை. ஆனா இதிலிருந்து நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சும் இந்த பழைய கதை நமக்கு என்ன சொல்ல வருது? இத சிம்பிளா இப்படி பார்க்கலாம். அவரோட நிலைமை என்ன? தனியா மாட்டிக்கிட்டார். அப்போ அவர் என்ன செஞ்சார்? உதவி கேட்டு கூப்பிட்டார். நிலைமை முழு விரக்தியா இருந்துச்சு. ஆனா அவர் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். தப்பிக்க ஒரு வழியும் இல்ல, ஆனா தன் குரல் கேட்கப்பட்டுருச்சுன்னு உறுதியா நம்பினார். இதுதான் இந்த கதையோட சாராம்சம். சொல்லப்போனா இந்த கதை நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் அழுத்தமா சொல்லுது. நம்ம வாழ்க்கையில வர மிக மோசமான தருணங்கள் கூட ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கலாம். அந்த ஆழமான இருட்டு தான் ஒரு புதிய வெளிச்சத்துக்கான தொடக்கமா இருக்க வாய்ப்பு இருக்கு. கடைசியா நான் உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். நம்ம வாழ்க்கையில நாம அந்த மாதிரி இருண்ட தருணங்களை சந்திக்கும்போது
உதவி கேட்கறதுக்கான அந்த குரலை நாம எங்கிருந்து கண்டுபிடிக்கிறோம், எப்படி நம்ம குரலை எழுப்புறோம், இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.